கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த வாரத்தின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நாம் அவரை துதிக்க கடவோம். அவருக்கு எப்பொழுதும் நாம் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய முதலாவது வேலை அவரை துதிப்பது. அவரை துதித்து கொண்டே இருப்பது தான், அவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பது தான், அவரிடத்தில் நன்றியோடு இருப்பது, நன்றி செலுத்துவது தான் நம்முடைய முதலாவது கடமையாக இருக்கிறது. கடந்த வாரம் முழுவதும் அவர் பலவிதமான சூழ்நிலைகளில் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே நம்மை நாம் தாழ்த்தலாம். ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, நீர் இந்த நாளையப்பா எங்களுக்கு புதிய நாளாக கொடுத்திருக்கிறீர்ப்பா. நீர் பரலோக ராஜ்யத்தில் நீர் இருந்தால் கூட எங்களுடைய இருதயத்தில் நீர் வாசம் செய்வதை நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை நாங்கள் திறந்து தருகிறோம். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்த மாட்டோம். ஆண்டவரே, நீர் எங்கள் உள்ளத்தில் வாரும், நீர் எங்கள் இருதயத்தில் வாரும், நீர் எங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்தால் அப்பா யாரும் அப்பா எங்களை தாழ்த்த முடியாது. உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று எழுதியிருக்கிறபடி அப்பா நீர் எங்களை ஆசீர்வதித்தரணும். எங்களை ஒருவரும் தாழ்த்த விடாதபடி நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த உலகத்திலே பலவிதமான போராட்டங்களிலும் சூழ்நிலைகளிலும் மனிதர்களை நம்பி பலவிதமான காரியங்களை அவர்கள் எங்களுக்கு செய்வார்கள் என்று நினைத்து மனிதர்களை நம்பி நாங்கள் ஏமாந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆனாலும் தேவனே, நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். நீர் எங்களுடைய இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் பலவிதமான நாட்கள் வீணாக சென்றிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறீர். நீர் பொறுப்பெடுத்து எங்கள் வாழ்க்கையை இனிமேல் மாற்றியறலும். எங்களை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாற்றும். எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று நமக்கு தேவன் கொடுத்த வசனம் ஏசாயா 56 அதிகாரம் 1 ஐசாயா சாப்டர் 56 verse number 1. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இந்த வசனம் நாம் தியானிப்பதற்கு மிக மிக முக்கியமான வசனமாக இருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவோ போராடி பலவிதமான ஜனங்களை ஜெயித்து பலவிதமான ஜனங்களை ஏமாற்றி எப்படியாவது முயற்சி செய்து இந்த உலகத்திலே ஜெயித்து பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிகிறான். பலவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவ்விதமாக எப்படியாவது நாம் மேலே வந்துவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் என்று சொல்லுவார்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் பலவிதமான யுக்திகளை கையாண்டு பலவிதமான மனிதர்களை தள்ளி தான் மேலே வந்து விட வேண்டும், பலரையும் தாண்டி ஏதோ ஒரு மெத்தடில் நாம் மேலே வந்து விட வேண்டும் என்று சொல்லி மற்ற ஜனங்களை தாழ்த்தி தன்னை உயர்த்துகிற மனிதர்கள் உண்டு. ஆனால் ஒரு வகையில் நாம் யோசித்து பார்த்தால் இன்று பாரிஸில் ஒலிம்பிக் நடக்கிறது. ஆம், விட்டு கொடுப்பதனால் அங்கே யாருக்கும் மெடல் கொடுக்க போவதில்லை. ஆம், நீ விட்டு கொடுத்து விட்டாய், உனக்கு நாங்கள் ஒரு மெடல் கொடுக்கிறோம் என்று சொல்ல போவதில்லை. ஆம், ஜெயிக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் நம்முடைய வழியில் நாம் நமக்கு குறிக்கப்பட்ட அந்த பாதையில் ஓடி நம்முடைய முழு பலத்தில் நாம் ஜெயிப்பது தான் உண்மையான ஜெயமாக இருக்கிறது. தேவன் நம்மை உண்டாக்கினது மற்றவர்களை
பின் தள்ளிவிட்டு, மற்றவர்களுடைய குறைகளை வைத்து அவர்களை பின் தள்ளிவிட்டு நாம் மேலே செல்வதற்கல்ல. இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தில் மற்றவர்கள் தடுமாற்றத்தோடு செல்லும்போது, இல்லை ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கும்போது, இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் குழப்பத்தில் இருக்கும்போது அவர்களை நாம் தட்டிவிட்டு நாம் மேலே வந்து நாம் உயர்ந்து விட்டோம், நாம் பெரிய இடத்துல நாம் வந்துவிட்டோம், அந்த மனிதனை நாம் விழத்தள்ளிவிட்டு நம் பலத்தினால் மேலே வந்துவிட்டோம், அவர்களை பார்க்கிலும் எனக்கு நல்ல குணம் இருக்கிறது, இல்லை எனக்கு ஓடத் தெரிகிறது, என்னால் முன்னேற முடிகிறது என்று சொல்லி மேலே வந்துவிட பல ஜனங்கள் முயற்சி செய்கிறார்கள். இன்றும் கூட இதை அவர்கள் உயர்வு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஏதோ ஒரு உயர்வு கிடைத்து விட்டாலோ, அது பணமாக இருக்கலாம், இல்லை பல ஜனங்களின் மதிப்பாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நல்ல குணமாக கூட இருக்கலாம். ஆனால் இது எல்லாம் உண்மையான ஜெயம் அல்ல. ஒரு காம்படிஷனில் ஜெயிக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வழிகளில் தான் முழு முயற்சியோடு மேலே வந்து முன்னேறுவது தான் அவனுடைய முக்கியமான ஒரு சரியான உண்மையான ஜெயமாக இருக்கும். ஒரு மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கையை அழித்துவிட்டு நாம் ஜெயிக்கிற வாழ்க்கை அது ஜெயமல்ல. மற்ற ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை நாம் கெடுத்துவிட்டு நாம் உயர்வது உயர்வல்ல. தேவன் இந்த பூமியிலே எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறவராக இருந்தார். இந்த உலகத்திலே அந்த காலத்தில் பலவிதமான ஜனங்கள் தாழ்த்தப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, ஏதோ ஒரு பகுதியில் நொறுங்கி தங்கள் வாழ்க்கைகளை சீரழித்து கொண்டிருந்தார்கள். அந்த மனிதர்களை தேவன் ரட்சிப்பதற்காகவே இந்த பூமியில் வந்தவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து அவ்விதமாக இந்த பூமியிலே கால் நடக்க முடியாத ஜனங்களை, தங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்த ஜனங்களை அவர் ஒரு வார்த்தையில் எழும்பி நடக்க செய்கிறவராக இருந்தார். கண்கள் தெரியாதவர்களுக்கு கண்களை கொடுக்கிறவராக இருந்தார். இலவசமாக ஃப்ரீயாக கொடுக்கிறவராக இருந்தார். பலவிதமான வியாதிகளிலும் பிசாசு பிடித்த ஜனங்களை கூட அவர் ரட்சிக்கிறவராக இருந்தார். பிசாசை விரட்டி விட்டு அவர்களை ரட்சிக்கிறவராக இருந்தார். அவ்விதமான குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நியாயத்தை நாம் கைக்கொள்கிறோமா? நாம் இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் தேவ ஞானத்தை, தேவ நியாயத்தை கைக்கொள்ள எப்பொழுதுமே நாம் நம்முடைய மனதை செலுத்த வேண்டும். இந்த வசனம் கூட தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு ஏதோ ஒரு ஜெயமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் உயர வேண்டுமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தோல்வியில் உங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாத தடைகளில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம். இந்த வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த நிலையில் தோற்றீர்களோ, இல்லை எந்த நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த நிலையிலே நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியோடு இருங்கள். அப்பொழுது தேவனுடைய ரட்சிப்பு, அதாவது தேவனுடைய ரட்சிப்பு என்பது தேவனும் உங்களுக்காக நிற்பார். அவர் வந்து உங்களுக்கு தாமே அவரிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தையும் அவரிடத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவர் ரட்சித்தால் யாரும் தடுக்க முடியாது. அன்று பல ஜனங்கள் கேட்டார்கள், ஓய்வு நாளில் ஒரு சண்டேயில் ஒரு ஓய்வு தினத்தில் இந்த மனிதனை நீர் ரட்சிக்கலாமா, காப்பாற்றலாமா?
விடுதலை கொடுக்கலாமா, இந்த வியாதியிலிருந்து குணமாக்கலாமா என்று கேட்டார்கள். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு பதிலும் அவர்களுக்கு சொல்லவில்லை. அவர் சிலரிடத்தில் பதில் சொன்னாலும் அவர் அந்த ஜனங்களை எந்த ஒரு விதத்திலும் கைவிடவில்லை. அந்த நொறுங்குண்ட ஜனங்களை, அந்த வியாதியில் சிக்கொண்ட ஜனங்களை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அவர் மீட்டெடுத்து அவர்களை காப்பாற்றினார். அவ்விதமாக நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார், நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது என்கிறார். ஆகவே நீங்கள் நியாயத்தை எப்பொழுதும் கை கொள்ளுங்கள், நியாயத்துடன் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் செய்கைகளில் நியாயத்துடன் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் நடக்கைகளில் எப்பொழுதும் நீதி இருக்கட்டும். மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் மாத்திரமல்ல, வரும் எல்லா நாட்களிலும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களை தாழ்த்தி இனி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய உள்ளத்தில் உங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றிவிட்டு, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் அநியாயமாக இருக்கிறார்கள், எந்த ஒரு காரியத்தில் அநியாயமாக நடந்து கொள்கிறீர்கள். உங்கள் மனசிற்கு, உங்கள் மனதிற்கு, உங்கள் மனசாட்சிக்கு நன்றாக தெரியும். அந்த அநியாயமாக இல்லாமல் நீதியை கை கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். வருங்காலங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.